இப்போ சகோதரர் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பைத்தியம் என்று நாங்கள் சொன்னோமா, யாராவது சொல்லுவோமான்னு. அப்படி தான் சொன்னீங்க, அதான் சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தேன். வார்த்தைகள் தான் வேற. நான் முட்டாளுன்னு சொன்னேன், பைத்தியம் நான் எங்கே சொன்னேங்கிறீங்க, நான் முட்டாளுன்னு சொல்கிறீங்க. கூறுமாறினவருங்கிறீங்க, அவருக்கு 6 மாதம் கூறுமாறி போச்சு ரசூலுல்லாஹ்க்குங்கிறீங்க. ஒன்று கிடக்க ஒன்று வளர்னாருங்கிறீங்க. ஒரு நபியை பார்த்து ஒரு மூமின் அவர் நபியை விசுவாசிக்கக்கூடிய ஒரு சொல்ல எல்லாம் தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சொல்கிற வார்த்தை தான், பைத்தியம்ங்கிற வார்த்தையை தான் சொல்லவில்லை, மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய பண்புகள்லாம் அதுதான். நாங்கள் திரும்ப திரும்ப காலிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் நபியை நீங்கள் இப்போ தெரியாமல் சொல்கிறீங்க போட்டிருக்குது. நீங்கள் பைத்தியம் நீங்கள் சொல்லலை, உங்கள் மனசாட்சி சொல்ல விடாது. நீங்கள் குதிக்கிறீங்க, நீங்கள் சொல்லும் போது நாங்கள் பைத்தியம்னு சொல்லுவோமாங்கிறீங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க தான், ஆனால் உங்கள் வார்த்தைகள் அப்படி சொல்லுத. உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் மனசை ஏற்றுக்கிறாது. எந்த ஒரு நம்பிக்கையாளருக்கும் நபியை பைத்தியம் சொல்றதுக்கு மனசை ஏற்றுக்கிறாது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வாறு இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். பைத்தியம் நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூறுமாறினவர் ஒன்று கிடக்க ஒன்று வளர்னாரு, 6 மாதம் இப்படி தான் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாரு. அது அவங்க பொண்டாட்டியே சொல்கிறாங்களே, இதை விட வேற என்ன சான்று வேண்டு இருக்குது இப்படி சொல்கிறீங்களே. இதுதான் எங்களுக்கு ஆதங்கமாக இருக்குது. நீங்கள் மனமும் நீங்கள் சொல்லலை, நீங்கள் சொல்றதுடைய விளைவை நீங்கள் அதனுடைய அந்த சொல்லக்கூடிய வார்த்தையுடைய பாரத்தை, அதனுடைய கடுமையை நீங்கள் புரிஞ்சு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் அறியாமையிலே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. அப்படி சொல்லாதீங்க. இந்த வார்த்தைகளே நபிக்கு இலக்கு, ஒரு நபிக்கு பொருத்தமான வார்த்தை இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாம். சரி, ரெண்டாவது இப்போ சகோதரர்கள் அவர்கள் இந்த வாதங்களை வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் வரவேற்கத்தக்க வாதங்கள். அவங்க சொன்ன மாதிரி காலையில் ஜமீல் கூட சொன்னாங்க, நான் இவ்வளோ ரூபா செலவழித்து 4 நாட்கள் செலவழித்து உட்காந்துருக்கோம், இதுக்காகவா உட்காந்துருக்கோன்னாங்க. இதுக்காகவா உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு சலான் சொல்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க இது பிரயோஜனமானது. இங்கே வந்திருக்க மக்கள்லாம் 4 நாளுக்கு தியாகம் பண்ணி விட்டு உட்காந்துருக்கவங்களாம் நல்ல அறிவுக்கு தீனி கிடைக்கும், 2 தரப்பு வாதங்களும் கிடைக்கும், குர்ஆனுடைய வார்த்தைகள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய வசனங்கள் கிடைக்கும், இறை தூருடைய சொற்கள் கிடைக்கும், அவர் நபி வழி கிடைக்கும், அதிலிருந்து நேர்வழி கிடைக்கும். இதுக்கு தான் மக்கள் உட்கார்ந்துருக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னலாம் வச்சிங்க, நாங்களா திட்ட சொன்னோம், இதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்ட முடியுமா? இதுக்கெல்லாம ஆதாரம் காட்ட முடியும்? நீ திட்டி இருக்க எங்கள் மேலே யாராவது திட்டுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க, திட்டுனாருன்னு நாங்கள் காட்டிட்டோம். நாங்களா திட்ட சொன்னோம், ஆதாரம் காட்ட முடியுமான்னு கேட்குறீங்க. நம்ம சகோதரோடு காட்ட நீங்கள் சொல்லலைங்கிற கிளிப்பிங் போட்டு காட்டுங்கன்னாங்க. நீங்கள் அப்படி கூட பின்னால் ரெக்கார்ட் பண்ணி காட்டிடுவீங்க. பின்னால் ஒரு ரெக்கார்டிங்க, நாங்கள் திட்டாதீர்கள், திட்டுகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், நீங்கள் பின்னால் கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவீங்க. அது இல்லை, இப்போ காட்டணும். அல்லது குறைந்தபட்சம் 30 உங்களை கண்ணத்தை தெரிவிங்க. அவர் திட்டினது தப்பு தான், அப்படி திட்டுக்க கூடாதுன்னுங்க. அவர் உங்களையா திட்டினாருங்க, நீங்கள் வேறு யாரை திட்டினாரு? அந்த வாசகம் என்ன சொல்கிறார்? அவர் டிஎன்டிஜே போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க, சவடால். அந்த வார்த்தையை இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். யாரை பற்றி பேசினாரு? டிஎன்டிஜே பற்றி பேசுகிறார். அந்த டிஎன்டிஜே போஸ்டர் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறேங்க. பிஜேக்கு சூனியம் செய்தால் 50 லட்சம் பரிசு. இது முர்ஷித் அப்பாஸிக்காக போட்ட போஸ்டரா? தமிழில் அடிச்சிருக்கிறோம், மலையாளத்தில் அடிச்சிருக்கோம், உருதுல அடிச்சிருக்கோம், இங்கிலீஷில் அடிச்சிருக்கிறோம், இத்தனை மொழியில் அடிச்சு விட்டுனோம். இவருக்கு அப்பாஸிக்கு இந்த மலையாளம் உருது இங்கிலீஷ்லாம் தெரியுண்டா போட்டோம். இது அப்பாஸிக்கு அடித்த போஸ்டரா? அஷ்ரஃபுதீன் ஃபிர்தௌஸி கிளிப்பிங்க போட்டாங்க. எல்லாத்துக்கும் அடித்த போஸ்டர், எல்லாருக்கும் தான், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான், சூனியத்தை நம்பக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அடித்த போஸ்டர். அதை தான் அவர் சொன்னார். அப்போ அஷ்ரஃபுதீன் ஃபிர்தௌஸி சொன்னார், உங்களுக்கு அடித்த போஸ்டர்னா உங்களுக்கு நம்பக்கூடிய சூனியத்தை நம்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அடித்த போஸ்டர். அந்த வகையில் முர்ஷித் அப்பாஸிக்கு அடித்த போஸ்டர் தான். அப்பாஸிக்குன்னு பிரத்யேகமாக அடித்த போஸ்டர் இல்லை. இதை சொல்கிறார் அப்பாஸி. என்ன சொல்கிறாரு? டிஎன்டிஜே போஸ்டர் எடுத்திருக்காங்க சவடால் என்று. அடுத்து சொல்கிறாரு, இதுக்கு நேற்றே நாங்கள் சொல்லிவிட்டோம், அதிரி தௌஹீத் ஜமாத்துக்கு பதில் நாங்கள் சொல்லிவிட்டோம், மக்களுக்கு சூனியம் பற்றி பேசுவதற்கு நாங்கள் ஒரு தயாராக இருக்கிறோம். இப்போ மக்களை பற்றி பேசிட்டு கண்ணியமாக யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், கண்ணியமாக யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். கேட்டுட்டு எந்த போக்கிரியுடனும் கீழ்த்தரமானவர்களுடன் நாங்கள் விவாதம் செய்ய மாட்டோம். விவாதத்துக்கு உங்களை மக்களை அழைத்தார். விவாதத்துக்கு உங்களை அழைத்தது யாரு? தௌஹீத் ஜமாத் தானே. அப்போ யாரை நீங்கள் போக்கிரி கீழ்த்தரமானவன் சொன்னீங்க? ரெண்டாவது, அவர் அதாவது நமக்கு என்ன விரும்பணும் அதான் அடுத்தவனுக்கு விரும்பணும் அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு விரும்பணும் தான் தன் சகோதரனுக்கு விரும்பணும். அவர் நீங்கள் யார் வேணும் கண்ணியமாக எங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அவங்கள்ட்ட அசர்த்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கணுமா? ஆனால் எந்த போக்கிரியோட நான் பதில் பேச மாட்டோம். அவங்க சொல்லுவாங்க, நம்மளை சொல்லுவாங்களாம், நம்ம சரி அசர்த்துன்னு கேட்டு வந்துடணுமா? நம்மளை போக்கிரியும் பாரா கீழ்த்தனமானவரும் பாரா நம்ம வாயை புத்திக்கிறணுமா? அவங்கள்ட்ட கண்ணியமாக கேட்கணுமா? பாருங்க, இதை யாரு உங்களையா சொன்னோம்? அதில் டிஎன்டிஜேன்னு இங்கே வார்த்தை இருக்குதா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர வேண்டாமா? இது வேணும்னு தான் சொல்றேன். சகோதரை இப்ப நான் திருப்பி கேட்பேன், இது உங்களை பார்த்தா நான் கேட்டேன், இது ஜமால் என்று நான் சொன்னேனா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
ஆனால் சகோதரர் மன்னிச்சுக்கிறீங்க, இது உங்களை குறிப்பிட்டு தான் சொன்னேன், வேணுக்குன்னு அவங்களை புரிய வைப்பதற்காக, அவங்களை திட்டுவதற்காக இல்லை, உங்களை மனம் வருத்தப்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள், புரிய வைப்பதற்காக தான் சொன்னேன். நான் அவர் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்க விரும்பலை, தாக்கவும் மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். இப்படியா கேள்வி கேட்கறது? அதில் இந்த வார்த்தை இருக்கிறதா? வேற யாரை பார்த்து சொன்னீங்க? அப்போ மக்களை பற்றி சொன்னீங்களா? மக்களையா சொன்னீங்க கீழ்த்தரமானவன் போக்கிறீண்டு? மக்கள்லாம் கல் எடுத்துகிட்டு வந்துடும், நீ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. வார்த்தைகளை பார்த்து பேசணும். அப்புறம் அப்பாசி சரி, அடுத்தது என்னன்னு கேட்டால், அவர் பட்டியல் போட்டார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை என்று. மனநோயாளிகள் என்பதற்கு சான்று கேட்டோம், இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை என்றார். இப்படி பணம் கூசாம போய் சொல்கிறாங்க. அவர் மனநோயாளின்னு சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது நான் மனநோயாளியை பற்றி நான் பேசினேன். மனநோயாளிங்கிறதுக்கு நீங்களே ப்ரூஃப் ஆகிட்டீங்க, அவனு பதில் சொன்னேன். இதுக்கு மேலே வேறு என்ன ப்ரூஃப் இருக்கு நான் கேட்டேன். சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது வாங்கிட்டு, சொல்லி முடிச்ச உடனே அவர் மைக்கை வாங்கி சொல்கிறாரு, மனநோயாளி என்பதற்கு ஆதாரம் கேட்டோம், இதுவரையும் தரவில்லை, பதில் இல்லை. என்ன பேசுகிறாருன்னு தெரியல. சரி, அப்புறம் ஐஎஃப்டியில் லைப்ரரியில் புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம். வெப்சைட்டில் போட்டால் அதுக்கு என்ன சொல்லணும்? எங்கள்கிட்ட ஐஎஃப்டி லைப்ரரி, எங்கள் ஐஎஃப்டி புக்ஸ் இல்லைங்க, இருக்குதுன்னு சொன்னால் காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். இருக்குதுன்னு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அவர் கேட்டார், சகோதரர் ஜமால் வந்து அந்த பட்டியல் போடும்போது கேட்டார், ஐஎஃப்டி புத்தகம் லைப்ரரியில் இருக்குன்னு நீங்கள் காட்ட முடியுமா? நாங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் இல்லைன்னு. உங்கள் ஜமீல் வந்து அதுக்கு பதிலே சொல்லலையே. அவர் வந்து என்ன புத்தகம் இருக்குதுன்னு அவர் பதில் சொல்கிறார், நேரடியாக சொல்லவில்லை. எங்கள்கிட்ட எல்லாம் தான் இருக்கும், பைபிளும் தான் இருக்கும், பைபிளும் தான் இருக்குன்னா என்ன ஐஎஃப்டி தான் இருக்கும், எல்லாம் தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. எங்கள்கிட்ட இருக்குதான்னு ஆதாரம் காட்ட முடியுமாங்க? நாங்கள் இருக்குதுன்னு குற்றச்சாட்டு சொல்லுதா நீங்க என்ன முதல்ல சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்கணும். இல்லைன்னு நாங்கள் சொல்றோம், காட்டுங்க, இவங்க குற்றச்சாட்டு அவதூறு சொன்னீங்கல்ல, நிரூபிங்கணும். எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை. இதை காலையிலேருந்து இதுதான். முதல்ல என்ன சொன்னாங்க, எங்களுடைய நம்பிக்கையை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வந்து சூனியத்தை நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் நம்பணுமா? எங்களுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும். நாங்கள் சூனியத்தை எப்போது நம்பினோம்? ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டுங்க. நாங்கள் ஒன்றும் பேசலை, வேணும்னு பதில் சொல்லாமல் இருந்தோம். அப்புறம் என்ன செஞ்சாங்க, சூனியத்தை இருக்குது, நாங்கள் நம்புகிறோம், நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? போய் காலில் இருந்து கேட்டீங்க, என் உள்ளத்தை திறந்து பார்த்தீங்களா கேட்டீங்க. அப்புறம் சூனியம் இருக்குது, நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, சூனியத்தால் ஒரு விளைவு தான் ஏற்படுத்த முடியும், என்ன கணவன் மனைவி பிரிக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன கணவன் மனைவியை பிரித்ததா அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் கணவன் மனைவியை பிரித்தது தான் அப்படின்னாங்க. கணவன் மனைவியை பிரிக்கவா செஞ்சாங்க? சேர்ந்துட்டு சேரலன்னாங்களே, அது என்ன பிரிக்கிறதா சேர்க்கிறதா? சேராமல் இருந்து விட்டு சேர்ந்து விட்டுன்னு சொன்னாங்க, அது வேண்டாம் பிரிச்சிருக்குன்னு சொல்லலாம். சேர்ந்துட்டு சேரலன்னாங்களே, அது பிரிக்கவா செஞ்சீங்க? சேர்த்துல வச்சிருக்கிறீங்க. அந்த ஹதீஸ்ல வர செய்தி நடக்காது, நடந்ததாக சொன்ன சம்பவம். சரி, இப்படி மாறி மாறி பேசினாங்க. அப்புறம் முதல்ல அமர்வுலேயே போய் நாங்கள் பட்டியல் தான் போடலை, நீங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் புத்திசாலி நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு. முதல் அமர்வுலேயே ரொம்ப பிரதானமாக தங்களுடைய பிரதான இதுங்கள்லாம் சொன்னார், வீரதாப செயல்களை பற்றியெல்லாம் பட்டியல் போட்டார். பட்டியல் போடும்போது நாங்கள் சின்ன குழு, எங்களுக்கு பைலா கிடையாது, இது தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் சொல்கிறீங்க. நீங்கள் தானே பதிவு செய்த ஆள், பதிவு செய்யும்போது பைலா கேட்பான்ல, பைலாவில் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்கல்ல, பைலா இல்லைன்னு துணிஞ்சு போய் சொல்கிறீங்களே முதல் அமர்வுலேருந்து உட்காந்துட்டு, சொல்லிட்டு திருப்பிட்டு எங்களை போய் சொல்கிறாங்கிறீங்க. இதுதான் கொள்கை எட்டுத்தனம். சொன்னால் பொய்யே சொல்லுவது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யாருடைய பண்பு? நயவஞ்சகத்தனம். சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, தேவநாதன், அப்புறம் இன்னொரு யாரு, டி ராஜேந்தர். ஜும்மா மேடையிலே டி ராஜேந்தரை ஏத்தினீர்களே. ஜும்மா மேடையில் நம்ம ஏத்துறாங்க, அதுக்கு நம்ம இன்னொரு பதில், அது பதில் சொல்லலன்றாரு, அதுவும் வணங்குசாம சொன்னார். அதுக்கும் சொன்னோம், உன் கூட இருக்கிறவங்க தானே கூட இருந்தாங்க, இப்போ அவங்களும் தானே அதுக்கு பங்காளி. அவங்கள்ட்ட அதை கேட்டுட்டு எங்கிட்ட குற்றம் சுமத்துவதாக இருந்தால் உன் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து செஞ்சாங்களே, அவங்கள்ட்ட விளக்கத்தை கேட்டுட்டு சொல்லுங்கன்னோம். பதில் வரலை. இப்போ நாங்கள் விளக்கத்தை சொல்கிறோம். டி ராஜேந்தர் வந்து ஒரு நாள் வந்தார், தௌஹீத் ஜமாத்துடைய தலைமைக்கு வந்தார். வந்து கூட கூட்டிகிட்டு வந்தது யாருன்னு கேட்டால் எங்களுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஒரு நபர். அவரை நாங்கள் இவர்களில் பலரை தூக்கி எறிஞ்ச மாதிரி அவங்களையும் தூக்கி எறிஞ்சவங்க தான். தூக்கி எறிஞ்சதை பற்றி பேசினாங்கன்னா அதுவும் போய்கிட்டு இருப்போம். நாங்கள் கொள்கையை தான், அதை தான் முன்னிறுத்தி பேசுவோம். ஒரு ஆளை தூக்கி எறிஞ்சிட்டோம், ஒரு கேடுகட்ட செயல் செய்வதற்காக நிரூபிக்கப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டோம். அவர் பின்னால் போனவங்க ஒரு குரூப் இருக்குது, இங்கே உட்காந்துருக்கிறாங்க. அந்த ஆள் தான் எங்கள்கிட்ட, அவர் ஜும்மாவில் வந்து முன்னால் வந்து அறிவிப்புலாம் செய்வார். அவர் சொன்னார், டி ராஜேந்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருங்க, ஜும்மா தொழுவ வந்திருக்காருன்னு எங்களுக்கு தகவல் சொன்னார். அப்படியான எங்களுக்கு சந்தோஷம். ஒரு பிரபலமான ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நம்ம சந்தோஷப்படுவோமா மாட்டோமா?
ரசூலுல்லாவே சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? முக்கிய நபர்கள் வரும்போது சந்தோஷப்படுவோம் தானே, அந்த மாதிரி சந்தோஷப்பட்டோம். அவர் ஜும்மாவும் தொழுவ வந்திருக்காருன்றார். ஜும்மா தொழுவ வந்தால் இன்னும் அது உண்மையாகுது. அதே மாதிரி முதல் சஃபில் வந்து ஜும்மா தொழுதார். முதல் சஃபா ரெண்டாவது சஃபா இல்லை, முன்னால் வந்து தொழுதார். தொழுது முடித்த பிறகு நான் ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் பேச போகிறேன் அப்படின்றார். சரி, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பேச போகிறாரு, மக்களுக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துமேங்கிறதுக்காக. இது எங்கள்கிட்ட சொன்னது யார்? டி ராஜேந்தர் சொல்லலை. அது தூக்கி எறியப்பட்ட நபர் எங்கள்கிட்ட சொன்னார், இஸ்லாத்தை வந்துட்டாரு, நம்ம கூட தொழுத்துட்டாரு, மக்கள்கிட்டையும் அதை சொல்ல போகிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதை பகிரங்கமாக அறிவிக்க போகிறாருன்றார். இதே வார்த்தையை சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக அறிவிக்க போகிறாங்கிறாருன்றார். அப்படியே ரொம்ப சந்தோஷம் பைக்க கொடுங்கண்டோம். ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு பல்வேறு அறிவிப்புகள் செய்வோம், ஜமாத் சம்மந்தப்பட்ட பணிகள் சம்மந்தமான அறிவிப்பு செய்வோம். புதுசாக இஸ்லாத்துக்கு அவங்களாம் அறிமுகப்படுத்துவோம். அந்த அடிப்படையில் அவரையும் பேசுகிறாருன்னு மைக்க கொடுத்தோம். ஆனால் அந்த ஆள் ஏமாற்றிட்டான். அவன் இஸ்லாத்துக்கு வரலை. அவன் வந்து என்னென்னமோ பேசிட்டு போயிட்டான். அவன் என்ன பேசுனாங்கிற பேச்சுக்கலாம் வேண்டாம். அவன் வந்து பேசிட்டு போனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பொய்யான செய்தி சொல்லிட்டான். இப்படி தான் அவனை ஏற்றுனது உன் கூட இருக்கிற ஆள் தேவநாதனை வந்து ஒரு மாநாடு நடத்தணும். மாநாட்டில் 10 வீடியோ டிவி கம்பெனிக்காரங்கிறதுனால பத்திரிகை நிருபருங்கிற முறையில் அவனை அழைத்தோம். பத்திரிகை டிவி மீடியாவுடைய உரிமையாளருங்கிற முறையில் அவனை அழைத்தோம். பேச வைத்தது யாரு? அந்த தூக்கி எறியப்பட்டவன். அந்த ஆள் தான் பேச வச்சான். நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது. யாருடையும் ஆலோசனை பேசாமல் கேட்காமல் திடீர்னு மைக்கத்தை கொடுத்துட்டான். அந்த ஆளும் பேசிட்டு போயிட்டான். அவன் கூட பங்காளியாக இருக்கிறீங்களா இன்ன வரைக்கும்? அவங்க சொல்லணும் இதுக்கு பதில். ஆனால் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆட்களை யாரையும் நாங்கள் ஏற்றுவது இல்லை. மேடைகளில் நாங்கள் கண்டிக்கவும் செய்தோம். அந்த தூக்கி எறிஞ்ச ஆளை நாங்கள் அப்போ நிர்வாகக்குள்ளே உடனே கண்டித்தோம். எப்படி செய்ய முடியும் நான் கண்டிச்சிட்டோம். சரியா? அடுத்து இன்னொரு ஆளை பற்றி பாக்கி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஏற்கனவே வைத்த கேள்விகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. முக்கியமாக கொள்கையை பற்றி சொல்ல வேண்டியது இருப்பதால் இந்த அமர்வு சகோதரர் அவர்கள் தொடர்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன், அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ உங்களிடத்தில் 2-3 விஷயங்களை ஆழமாக பதித்திருக்கிறேன். ஒன்று, மூமீன்கள் செல்லுகின்ற பாதை. அந்த பாதையிலே வந்தவங்க அதை எப்படி எழுதி பாதுகாத்தாங்க, அவங்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்னாங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அடுத்தது, இவங்க ஒரே சிஹரை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்ததால் முஸ்னத் அஹமதில் இருக்கக்கூடிய 3 அறிவிப்பு எடுத்து காட்டினேன். ஒன்று, அத்தியத் பின் சாய்து வரக்கூடிய அந்த ஹதீஸும், அபு ஹரிஸ் என்று சொல்லக்கூடிய அவர் வரக்கூடிய இன்னொரு ஹதீதும், ரெண்டுமே ரொம்ப பலவீனமாக இருந்து ஹசனுல் கைரிஹின்ற அந்த இடத்துக்கு வந்தது. அந்த ஹதீதை நீங்கள் ஏற்றுக்கிற நீங்கள் அதே அஹ்மத் இமாம் சூனியத்தை பற்றி 3 அறிவிப்பாளர்களோட சொன்ன ஒரு சஹீஹான ஹதீஸை ஏற்றுக்கிடாமல் ஈக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் அடுத்ததாக உங்கள் மத்தியில் நான் பதிக்க அதை சொல்லிவிட்டு நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். யக்கூனு ஃபி ஆஹிர் ஜமான் தஜ்ஜாலூன் கதாபூன். பிந்தின காலத்திலே பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் வருவார்கள். யஅ்தூனக்கும் மினல் அஹாதீஸி பிமாலம் தஸ்மவு அன்தும் வல ஆபாவுக்கும். அவர்கள் உங்களிடத்தில் சில செய்திகளை கொண்டு வருவார்கள், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும். இப்போ நம்மளில் இருந்து சஹாபாக்கள் வர காட்டியும், புகாரி இமாம் வர காட்டியும், முஸ்லிம் இமாம் வர காட்டியும், அஹ்மத் இமாம் வர காட்டியும் வாழ்ந்த கோடான கோடி யாருமே கேள்விப்படாத விஷயங்களை கொண்டு வந்து மார்க்கமாக சொல்லுவார்கள். ஈயாக்கும் வையாகும், உங்களையும் எச்சரிக்கிறேன் அவர்களையும் எச்சரிக்கிறேன். சொல்லுறாருன்னு கேட்டுக்கிட்டு நீங்க சும்மா இருந்துடாதீங்க. அவர் சொல்றதெல்லாம் சரி என்று கேட்டுவிட்டு நீங்கள் அப்படியே இருந்து விடாதீர்கள். லா யுலில்லூனக்கும், அவர்கள் உங்களை வழிகேட்டிலே போட்டு விடக்கூடாது. வலா யுஃப்தினூனக்கும், உங்களை அவர்கள் ஃபித்னாவிலே போட்டு விடக்கூடாது. உங்களை அவர்கள் ஃபித்னாவிலே போட்டு விடக்கூடாது. அதனால சகோதரர்களே, சபீல் மூமினீன் அந்த ஜமாத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டு தனி மனித சிந்தனைகள் எந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லொஜிக் படி அது நியாயமாக தெரிஞ்சாலும், அந்த லொஜிக்குக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் 4 நாள் இருக்கிறது. இது 20 ஓவர் மேட்ச் அல்ல, அது 4 நாள் டெஸ்ட் மேட்சாக இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லப்படும் அல்லாஹ்வின் உதவியால். அது வேறு விஷயம்.
ஆனா நீங்க அந்த மாதிரி நீங்க சொல்லி சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ரொம்ப நிலைமைக்கு தவறான ஒரு நிலைமைக்கு, ஒரு வழிகாட்டு நிலைமைக்கு போயிருவீங்க. பிந்திய காலத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற இன்னொரு ஹதீஸை பாருங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஆக பிந்திய காலத்தில் ஷர்ரு வருமா என்று கேட்கிறார்கள். மனிதர்களுக்கு கெடுதி வருமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம், நரக வாயில்களிலே இருந்து அழைக்கக்கூடிய தாயிகள் வருவார்கள். நரக வாசல்களிலே இருந்து உங்களை அழைக்கக்கூடிய தாயிகள் வருவார்கள். மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, அவர்களுடைய அந்த தௌவத்தை, அவர்களுடைய பேச்சை, அதை நீங்கள் கொள்கையாக ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் உங்களை நரகத்திலேயே கொண்டு போய் போட்டு விடுவார்கள். நவுது பில்லாஹ். யா ரசூலுல்லாஹ் சிஃபும் லனா, அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், வர்ணியுங்கள். அவர்கள் நம்மை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், நம்முடைய பாஷையே பேசுவார்கள். எதை பேசுவார்கள்? குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் நரக வாயில்களில் இருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக இருப்பார்கள். சகோதரர்களை யோசிக்க வேண்டும். சபீலுல் மூமினீனை விட்டு பிரிந்தால் பொய் தஜ்ஜால்களோடு மாட்ட வேண்டும். நரக வாசல்களிலே இருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களோடு போய் ஒட்ட வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே அந்த சஹாபி கேட்கிறார்கள், அந்த காலத்தை அடைந்தால் நான் என்ன செய்ய? முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் அவர்களுடைய தலைவரை பிடித்துக்கொள். அந்த முஸ்லிம்களுக்கு கூட்டமைப்பு தலைவர் இல்லை. விரும்பினவன் விரும்பியதை சொல்லிக் கொண்டு போகிறான். விரும்பினவன் விரும்பிய பேரிலே இயக்கங்களை ஆரம்பித்து அதை செய்து கொண்டு போகிறான். அவனுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு நாட்டிலே நான் வாழ்ந்தால் என்ன செய்ய? அந்த நரக வாசல்களிலே இருந்து அழைக்கக்கூடிய தஜ்ஜால்களுடைய அந்த செய்திகளுக்கு சபீலுல் மூமினுடைய வழியிலே இருந்து பிரிந்து போய் இருந்து கொண்டு அழைக்கக்கூடிய அந்த தலைவர்களுடைய அந்த பிரிவிலே இருந்து, அது ஜமாத் அல்ல, அது பிரிவு, ஃபிர்கா, அது பிரிவு, நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பிரிவு. அந்த பிரிவிலே இருந்து நீ ஒதுங்கிக்கொள். எந்த அளவுக்கு தெரியுமா? மரவேரை பற்றி பிடித்துக் கொண்டு மௌத்து வரை நீ அப்படியே இருக்க வேண்டுமானாலும் இருந்து கொள். அந்த பிரிவிலே போய் சேர்ந்து விடாதே. ஜமாத் என்று நீங்க பேர் வைக்கலாம், ஜமாத் அல்ல சகோதரர்களே, அது பிரிவு. நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பிரிவு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபா வலாக்கின் லா யலமூன். அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் மனிதர்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள். யாரு மனிதர்கள்? சஹாபாக்கள், இமாம்கள், அப்படி வந்தவர்கள். அவர்கள் நம்பியது போல நீங்களும் நம்பிக்கொண்டு போங்களப்பா என்று சொல்லப்பட்டால், மடையர்கள் நம்பியது போன்றால் நாங்கள் நம்புவது எப்படி கேட்பார்கள்? மடையர்கள் நம்பியது போல நாங்களும் நம்புவோமா? கொஞ்சம் தலையில போட்டு பார்க்க கூடாதா? கொஞ்சம் குர்ஆனோட உரசி பார்க்க கூடாதா? அப்படி பேசுவார்கள். அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள்தான் மடையர்கள். வலாக்கின் லா யஅலமூன், ஆனால் அவர்களுக்கே தெரியாது. நமக்கு தெரியாதுங்கிறது தெரியாது. அத மாதிரி ஒரு ஆகப்பெரிய மோடத்தனம் வேற எதுவுமே இல்லை. நமக்கு தெரியாதுங்கிறது தெரியாது. அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள்தான் மடையர்கள். வலாக்கின் லா யஅலமூன். அந்த ஆமனன் நாஸ் சஹாபா, அந்த ஆமனன் நாஸ் இமாம்கள், அதை அப்படியே பின்பற்றி போங்களப்பா என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் இதுவாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே எங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திசான் யன்தஸிஉ மினல் இபாத். அல்லாஹ் இந்த இல்மை, இந்த மார்க்கத்துடைய அறிவை மனிதர்களிடத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக பறிக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் அந்த இல்மு நல்லா இருந்திருக்கும், ஆரம்பத்தில் அந்த இல்மு நல்லா இருந்திருக்கும், உருப்படியா இருந்திருக்கும், சரியா பைத்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கின்ற இல்மை அப்படி திடீரென்று அல்லாஹ் பிடித்து கொள்ள மாட்டான். வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிகப்லில் உலமா, உலமாக்களை அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவது கொண்டு அல்லாஹ் அந்த இல்மை பறிப்பான். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமா, இந்த உலகத்திலே ஒரு ஆலிம் கூட இருக்க மாட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்?
இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறார்களே, குர்ஆன் சுன்னாவை பேசுகிறார்களே, சபீலுல் மூமினீனிலே போகிறார்களே, அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்களே, அதிலே இருக்கக்கூடிய மூதாதையர்கள் சரியான அறிவிப்போடு எழுதிய அத்தனை ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களே. அப்ப அவர்கள் ஆலிம்கள் இல்லையா? இங்கேதான் உங்களுடைய பொய்ட்டை நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன தெரியுமா சகோதரர்களே, இங்கே ரசூலுல்லாஹ் ஆலிம்கள் என்று சொன்னது, அதாவது சுயமாக அறிவிப்புகளை சேர்த்து எழுதக்கூடிய ஆலிம்கள் இருக்க மாட்டார்கள். இப்ப நான் ஒரு விஷயத்தை, ஒரு ஹதீஸை சொல்றேன், ஹஸனஹுல் அல்பானின்னு சொல்லுவேன், இல்லாட்டி வாஃபஹுல் ஸஹபி என்று சொல்லுவேன், முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்லுவேன், ரவாஹு ஷைகான் என்று சொல்லுவேன், அப்படித்தான் சொல்லுவேன். அதை சொல்லிவிட்டு ரவாஹு ஷைகான் புகாரி முஸ்லிம் பதிவு செய்து விட்டார்கள், பேச மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். ஏன்? அதுதான் சபீலுல் முஃமினீன். பேசினால் தஜ்ஜாலுன் கذாபூன், பேசினால் தஜ்ஜாலுன் கذாபூன். நான் பேச மாட்டேன். என்ன செய்வேன்? அவர்கள் எழுதியதை அப்படியே பின்பற்றி போவேன். ஆனால் மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்கப்படும். என்னங்க புகாரில இப்படி ஹதீஸ் வந்திருக்குது, முஸ்லிம்ல இப்படி வந்திருக்கிறது என்று கேட்கப்படும். அவர்கள் அறிவீனமான முறையிலே, அறிவில்லாத முறையிலே, சொந்த புத்திக்கு அந்த முன்னுக்கு உள்ளதெல்லாம் விட்டு போட்டு மனிதர்கள் அனைவரையும் அவமரியாதையாக நினைத்துக் கொண்டு அவர்கள் மார்க்க தீர்ப்பு சொல்வார்கள். அவர்களும் வழிகாட்டில போவார்கள், உங்களையும் வழிகாட்டில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அவர்களும் வழிகாட்டிலே போவார்கள், உங்களையும் வழிகாட்டிலே போய் சேர்த்து விடுவார்கள். வழிகாடு வழிகாடு என்று கிட்டத்தட்ட 1000 முறை கேட்டுவிட்டேன் காலையில இருந்து. நீங்களும் கேட்டிருப்பீர்கள் 1000 முறை. இப்ப நான் என்ன சொல்லுகிறேன்? சும்மா சொல்லவில்லை வழிகாடு என்று, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே இருந்து எடுத்து சொல்லுகிறேன். தனிய போகிட்டவர்கள், சொந்த புத்திக்கு மார்க்கத்தை விளக்கக்கூடியவர்கள், நிச்சயமாக அவர்கள் வழிகாட்டிலே போய் மற்றவர்களையும் வழிகாட்டிலே கொண்டு போய் போட்டு விடுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ், கிட்டத்தட்ட 5 ஹதீஸ்களை உங்களுக்கு சொன்னேன், 3 குர்ஆன் வசனங்களை சொன்னேன். இந்த 3 வசனங்களையும் இந்த 5 ஹதீஸுகளையும் நீங்கள் யோசிப்பீர்களாக இருந்தால் நம்ம அணி தோக்குது, நம்ம அணி வைக்குது, இந்த சந்தோஷம் வராது சகோதரர்களே. ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களுடைய இறைவா, நேர்வழி காட்டியதன் பின்னால் எங்களுடைய உள்ள யார் அவர்களை பின்பற்றினார்களோ, யாரு? பிந்தி வந்த சஹாபாக்கள். அவர்களை பின்பற்றியது யாரு? பிந்தி வந்த இமாம்கள். அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் யாரு? நம்முடைய அந்த அறிஞர்கள். அவர்களை பின்பற்றினார்களோ பிஹ்சான், நல்ல விடயங்களிலே, தனி மனித குறைபாடுகளிலே அல்ல. ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களை மட்டும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். பின்பற்றாம தனிய போனீங்க, லானத்துல்லாஹி அலைஹிம், அல்லாஹ்வுடைய லானத்து தான் இருக்கும் சகோதரர்களே.